ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டம் இல்லை பிஸ்னஸ் மேக்ஸு, சத்தியமாக கஷ்டம்தான், இல்லை நான் சொல்லலை. நீ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால சில விஷயங்கள் அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா, உனக்கு மேட்ரிக்ஸ் கூட நான் அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன், கரெக்டாக போட தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ரிக்ரெஷன், கோரிலேஷன், நெட்வொர்க்ஸ், இந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. அதாவது 10ஆம் பாடம் 9ஆம் பாடம் இந்த மாதிரி பாடமெல்லாம் ரொம்ப ஈஸி. 8, 9, 10 அதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்குது தான், ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர் அதெல்லாம். அண்ட் ஆல்தோ ஃபஸ்ட்டு ஒரு 4 சாப்டர் ஹெவியாக ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனால் அதில் முக்கியமான பகுதியெல்லாம் படிச்சு போனால் அதுலேயுமே 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். பிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். நான் இந்த வீடியோவில் 7 5 மார்க் எழுதுகிற மாதிரியும் சொல்லிடுறேன். ரொம்ப முடியாத பசங்களுக்கு ஒரு 5 5 மார்க் கரெக்டாக வரதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, படிக்கவே முடியாத பசங்க எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் அந்த இது வந்து பார்த்துக்கோங்க. அந்த கிராஃபு 10th சாப்டரில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் நெட்வொர்க்கும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுலேருந்து ஒரு 5 மார்க் இல்லைனா 2 5 மார்க் வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரெஷன், கோரிலேஷன், அதில் கால் பியர்சன் இருக்குது, ஸ்பியர்மேன் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ ரிக்ரெஷனும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 5 மார்க் இல்லை 2 5 மார்க் வரலாம். அப்போ 2 சாப்டர் ஆச்சு. ஸ்டாட்டில் மீடியன், அது இந்த கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸ்டாட்டு, ப்ராபபிலிட்டி கூட பெய்ஸ் தியரம் இருக்கும். பெய்ஸ் தியரம், இதை 3 சாப்டர் பார்த்தா நீ பாஸு. 3 4 5 மார்க் எழுதிடலாம். 1 மார்க் புக் பேக் தான் வரப்போகுது. ஸோ சூப்பராகவே பாஸ் ஆகிடலாம். அண்ட் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து அப்படியே சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. இப்போ நான் சொன்னது ரொம்ப முடியாத பசங்களுக்கு ஒரு 3 5 மார்க்கு அப்படியே நான் சொல்கிறேன். சில 5 மார்க்லாம் பார்த்துட்டு உனக்கே தெரியும். ஓகே. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு துக்கம் இல்லை, ஒரு தப்பு பண்ணிக்கிட்டேன். நான் அது வந்து தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷன் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் படிக்கும்போது 11th காமர்ஸ் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக டைமே இல்லாமல் போச்சு. 5 நாள் லீவ் விட்டுமே போடாமல் போயிட்டுமேனு வருத்தமாக இருந்தது. பசங்க எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்னென்னா, எப்படியும் படிச்சிருக்க மாட்டீங்க, இங்கே பாருங்கள், இதை இப்போது உட்காந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால், இதையும் மீறி ஏதாவது தப்பாக பேசினால் மடிச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நிறையா மாணவர்கள் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எஸ்பெஷலி வந்து அந்த காமர்ஸ் குரூப்பு மேக்ஸ் எடுத்தவங்களும் 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக தான் பார்த்தப்போ நான் இப்போ பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்க, சார் எதுக்கு சார் படிச்சுக்கிட்டு அப்படின்னா 2 3 பேர் சொன்னதை வச்சு நான் அப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டேன். பட் தப்பு தான். எப்படி தப்புன்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் மனசை நான் காயப்படுத்திட்டேன், அதனால் அது தப்பு தான். நீங்கள் கொடுத்த வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையை நான் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் குரூப்லாம் இலக்காரமா அப்படின்னு நினச்சிருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே என்னுடைய ஸ்டூடெண்ட். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து என் வீடியோ பார்க்குறீங்க. என் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நான் இல்லவே இல்லை, நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக பகிரங்கமாக நான் மன்னிப்பை கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் மன்னிப்பீங்களான்னு கூட தெரியல. என்ன சார் இதை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? நான் இந்த வீடியோவில் தான் பேசி எனக்கு கடைசி எக்ஸாம், வேறு எக்ஸாம் இல்லை. அவன் சொல்லிட்டாங்க, நிறைய பசங்க சொல்லிட்டாங்க, 12th நாங்கள் உங்கள் வீடியோவை பார்க்க மாட்டோம். ஸோ ஓகே, எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அந்த வீடியோவே அழிச்சிட்டேன். ரெவன்யூ போனாலும் போகுதுன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டேன். இப்போ 20,000 வியூஸ் என்னமோ போயிருந்துச்சு, அழிச்சிட்டேன். ஸோ உங்கள் காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். பிஎம் பசங்க பார்ப்பீங்க இந்த வீடியோ, இந்த காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள், இதெல்லாம் நடந்துச்சு, சார் அப்பாலஜைஸ் பண்ணார் அண்டு சாரி கேட்டார். எனிவே சாரி, தட்ஸ் இட். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுப்பேன். நம்ம சேனலில் எல்லாமே வரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் ஒன்று கேட்டுருவான். அண்ட் 1.2ல் 9 சம் ரிப்பீட்டடாக கேட்குறான். இது 3 மார்க்கோ to 5 மார்க்கில் தான் வருது. எக்ஸாம்பிள் 1.9 வந்து வரலாம். 1.4லையும் இதுலேருந்து ஹாப்கின்ஸ்லேருந்து கேட்குறான். நான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ் போட்டதையாவது ஒழுக்கமாக பாரு, ஒரு 5 மார்க் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். மேத்தமேட்டிக்கல்லேருந்து ஒன்று வந்துடும். மேத்தமேட்டிக்கில் K+1 அந்த 3 கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உனக்கு வந்து என்ன ஆயிரும், 3 மார்க் கிடச்சிடும். அப்புறம் கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணால் போதும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து ஒன்று வந்துடும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், அதுலேருந்து ஒன்று வரணும். இருந்தாலும் ஏன் அண்டர்லைன் பண்ணோன்னா, ரொம்ப முடியாத பசங்களுக்கு அது வேண்டாம், ரொம்ப சப்ஸ்டியூஷனில் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் படிச்சினா நல்லது. அனலிட்டிக்கலில் சர்க்கிள் ஈக்குவேஷனில் 2 சம் எப்படியாவது போட்டு பார்த்துரு. அண்ட் 3.6ல் பேரபோலா 2 சம். இந்த 4 சம்லேருந்து 2 5 மார்க் வரலாம், ஒரு 5 மார்க் வரலாம். அனாலிட்டிக்கல் அவ்வளோதான், தைரியமாக இருக்குது. பேரபோலா, சர்க்கிள் ஈக்குவேஷன். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து இந்த பகுதி, இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறதில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறேன். இது கூட நீ பார்க்க வேண்டாம், நல்லா படிக்கிற மட்டும் பாரு. டிஃப்ரென்ஷியலில் 4 கணக்கு, அதுவும் நான் மார்க் பண்ணிக்க பற்றியா, இந்த கணக்கு நீ பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம்.
ஒன்றும் இல்லை, ப்ரூவ் பண்ணுற சம் தான், ஈஸி, 4 டைம் போட்டுப்பார். சாப்டர் 6ல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் சில சம்ஸ் இருக்குது, அதுவும் 6.5ல் கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ 6.4லையும் பார்க்குறதானது, பட் 6.5ல் கண்டிப்பாக ஒரு சம் வரும். இதுக்கும் பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இதில் வந்து ரொம்ப சம்ஸ் இல்லை, இது கம்மி தான். 7.1 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு கேட்டால் எழுதுங்க. நான் அது 3 மார்க் 2 மார்க் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஃபார்முலா இருக்கும், அது கேல்குலேட்டர் அடித்தா ஆன்சர் வந்துடும். ஒரே ஃபார்முலா எல்லாத்துக்கும் வரும். 7.2ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுவும் ஈஸியானது தான் ஃபினான்ஷியலில். அடுத்து சாப்டர் 8 பார்த்தீங்களா, சாப்டர் 8 ஸ்டார்ட்டு 8, 9, 10 தான் ஈஸி. 8.1 ஸ்டார்ட்டு பார்த்துரு, எப்படி அது ப்ரொசீஜரு அண்ட் கேல்குலேட்டர் அடித்து அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 8.2 ப்ராபபிலிட்டியில் இந்த சம்ஸ் பைஸ் தியரமில் சம் கொடுத்துருக்குறேன், ஓகேவா. சாப்டர் 9ல் கோரிலேஷன், கால்பியேஷன், ஸ்பியர்மன்ஸ் அதோட சம் கொடுத்துருக்கேன். ரெக்ரெஷன்லேயும் சம் கொடுத்துருக்கேன், ரெக்ரெஷன்லேயும் பார்த்துருங்க. நீங்கள் ரெக்ரெஷனும் கோரிலேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதில் 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அதான் கிராஃபு நெட்வொர்க்கு ரெண்டுமே பார்த்துருங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 8, 9, 10 நான் கொடுத்து இங்கே படித்தாலே 4 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது போக ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏபி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் அந்த சம்மு. அப்புறம் நான் 4 சம் மார்க் பண்ணிட்டேன். ட்ரிக்னாமெட்ரியில் tan இன்வர்ஸ், இது டிஃபரன்ஷியலில் 4 சம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் உங்களுக்கு 4 சம் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் அல்ஜிப்ராலையும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதுலலாம் 5 மார்க் வரும்னு. அப்போ இதை நல்லா படிச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார்முலா படித்தா எழுதிடலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கஷ்டமாக இருந்தால் 6.5ல் பாரு, யூலரஸ் தியரம் வந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க, ஓகே. ஸோ இதுதான் 5 மார்க்கு. இதுக்கு தான் நம்ம முக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இதை படிச்சுட்டு போனீங்கன்னா 7 5 மார்க் எழுதிடலாம். ரொம்ப முடியாதவன் எந்த சாப்டர் தெரியுதுன்னு பாரு, 8, 9, 10 இது நான் கொடுத்தது எந்த சாப்டர் தெரிஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு 5 மார்க் வரும். அட்லீஸ்ட் ஒரு 6 சாப்டர் 5 சாப்டர் படிச்சுட்டு போ, கன்ஃபார்மாக ஒரு 5 5 மார்க் எழுதலாம். ஆனால் 8, 9, 10 2, 3 செலக்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் மீதி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்க, ஓகே. அடுத்தது ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக படி. ரேங்க் எனக்கு வராது சார், அட்ஜாயின் கண்டுபிடிக்க தெரியல, அது கேட்பாங்க 2 மார்க்கில். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியல, ஹாவ்கின்ஸ் சிம்ப்சன்ஸில் 3 மார்க் வந்துடும். 1.1ல் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியணும், கால்குலேட்டர் இருக்குல்ல யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சாப்டர் 2ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன், ரேங்க் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது ஃபேக்டோரியல் சம்ஸும் கேட்பாங்க. அது கூடயே எண்ணு கொடுத்து பர்முட்டேஷனில் எண்ணு கொடுத்து பிஆர் அந்த சம்மு, காம்பினேட்ரிக்ஸில் அந்த சம். ஸோ நான் இதெல்லாம் வருமா கொடுத்துட்டேன். ஒரு 2 மார்க் 3 மார்க் இதில் எழுதிடலாம் சாப்டர் 2ல். அடுத்தது சாப்டர் 3ல் 3.2, 3.4, 3.5 செம ஈஸி. அனாலிட்டிக்கலில் ரொம்ப பெருசாக இருக்கல. கன்கரண்ட், ப்ரூவ் தட் கன்கரண்ட், லோக்கஸ் பாயிண்ட் முடிஞ்சா பாரு. 3.4ல் 3.5லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வர்றது ரொம்ப ஈஸியான சம்ஸு. அடுத்த 3.4லேயே எக்ஸ்ட்ரிமிட்டி அப்படிலாம் சம்ஸ் இருக்கும், டயாமீட்டர்ஸ் அதெல்லாம், சென்டர் ரேடியஸ் அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 4ல் ஒன்றுமே இல்லை, ஒரு 6 சம் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் பார்த்துரு. சாப்டர் 5ல் 5.5ல் இந்த சம்ஸ் கொடுத்துருக்கேன், 5.8ல் இந்த சம்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. ஸோ டிஃபரன்ஷியல்ஸில் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ஓகே. டிஃபரன்ஷியலில் அடுத்தது 6th சாப்டரில் முடிஞ்சால் படி, பட் படித்தா நல்லது. 6.1ல் பார்த்துக்க இந்த சம்ஸ் எல்லாம். 7th, 8th, 9th, 10th ஈஸி. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சாப்டர் போட்டுடலாம். 7.1 7.2 வந்து 5 மார்க் மாதிரியே தான், பட் அது ஈஸி தான். பட் 7.1 வந்து ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போயிட்டே இருக்கலாம். 8th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு ப்ராபபிலிட்டி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட்டு ஈஸி தான், ப்ரொசீஜர் தெரிஞ்சால் போட்டுடலாம். 8.2 ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். அண்ட் சாப்டர் 9மே உங்களுக்கு ஈஸி தான். 10 வந்து கண்டிப்பாக நெட்வொர்க்கில் ஒன்று வந்துடும், போட்டுரு, சின்ன சம்மு. 10th சாப்டர்லேயுமே வளவளா குளகுலன்னு எழுதியிருப்பான் ஃபஸ்ட்டு 4 சம் அது. ஆனால் அதிகமாக நெட்வொர்க் தான் கேட்பாங்க. சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 9.1ல் 1, 2, 9.2ல் 1, 2, 4, 3 அப்போ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 9ல் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஏதாவது 3 மார்க் கேட்கலாம், 2 மார்க் அதில் அதிகமாக வராது இதில். ஸோ 9th சாப்டருமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் இங்கே மார்க் பண்ணலான்னு விட்றாத, ஓகேவா. நீ முடிஞ்ச அளவு 6th சாப்டருமே படி, அதெல்லாமே ஈஸி தான், ஓகே. நான் ரொம்ப முடியாத பசங்களுக்காக அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அதையாவது படிங்க, ஓகே. கண்டிப்பாக 7 3 மார்க் 7 2 மார்க் எழுத முடியுமான்னு தெரியல. கம்பல்சரி போனால் கூட நம்மளால் 85 மார்க் எடுக்க முடியும். அதனால தான் 85+ன்னு போட்டு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கோன்னா உனக்கு எல்லா சாப்டருமே நல்லா படிக்கும், ஓகேவா. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நான் சொன்னதை எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், நம்மளை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இனிமேல் கண்டிப்பாக உங்கள் என் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.